الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் நம்முடைய பிள்ளைகளில், குறிப்பாக பெண் பிள்ளைகளின் மீது எவ்வளவு பாசமாக இருக்க வேண்டும், எப்படி அவர்களை வளர்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் குழந்தைகளை கொடுத்தாலும் அவர்கள் சிறு பிள்ளைகளிலேயே அவர்கள் மரணித்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 பெண் பிள்ளைகளை கொடுத்து அவர்களை தான் வாலிப வயது வரை அல்லாஹ் தஆலா வளரச் செய்து திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். நம்முடைய ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற படிப்பினையை அல்லாஹ் தஆலா நமக்கு வைத்திருக்கிறார். பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் தன்னுடைய அந்த பெண் பிள்ளையின் மீது எவ்வளவு பாசமாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்றைய காலத்தில் நாம் இருவர், நமக்கு ஒருவர், அந்த ஒருவர் பெண் பிள்ளையாக பிறந்து விட்டால் என்ன செய்யறாங்க? ரொம்ப பாசத்தை காட்டுறாங்க. நாம் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அதற்கான படிப்பினையை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 பெண் பிள்ளைகளை கொடுத்தாலும் நபி அவர்களுடைய வாழ்நாளிலேயே 3 பெண் பிள்ளைகளையும் மரணித்து விட்டார்கள். ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு வஃபாத்தாகி விட்டார்கள். அதே போன்று ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டே மரணித்து விட்டார்கள். அவர்கள் மரணிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இல்லை, பத்ர் களத்தில் இருக்கிறார்கள், யுத்த களத்தில் இருக்கிறார்கள். இங்கு மதீனாவில் தன்னுடைய அன்பு மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்து விட்டார்கள். இதே போன்று உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு மரணித்து விட்டார்கள். இங்கு எஞ்சி இருப்பது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4 பெண் பிள்ளைகளின் வரலாறில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள் சற்று அதிகமாக கிடைக்கும். காரணம், நபி அவர்களுடைய கடைசி காலம் வரை உயிரோடு இருந்த ஒரே பெண் பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. சற்று சிந்தித்து பாருங்கள், நாம் நமக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை என்றால் எவ்வளவு பாசமாக இருக்கின்றோம். அதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 4 பெண் பிள்ளைகளை கொடுத்து 3 பெண் பிள்ளைகள் இறந்த பிறகு எஞ்சியிருப்பது ஒரே ஒரு பெண் பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு பாசமாக இருந்திருப்பார்கள் என்பதற்கு நபி அவர்கள் தான் முன்மாதிரி. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸில் வருகின்றது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். வரும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து ரகசியமாக ஏதோ ஒன்றை கூறுகிறார்கள். அதை கேட்டவுடன் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழ ஆரம்பித்து விட்டார்கள். அழ ஆரம்பித்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து மீண்டும் ரகசியமாக ஏதோ ஒன்றை சொன்னார்கள். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அழுகை சிரிப்பாக முகமலர்ச்சியாக மாறிவிட்டது. இதை கண்காணித்துக் கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டாங்க. ஒரு நாள் உங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து ஒன்றை சொன்னார்கள், நீங்கள் அழுது விட்டீர்கள்,
உடனே அழைத்து இன்னொன்றை சொன்னார்கள், நீங்கள் சிரித்து விட்டீர்கள், காரணம் என்ன? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், முதலில் என்னை அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமா, இன்னும் சில தினங்களில் நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தீர்ப்பு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஃபாத்திமா அவர்களுடைய உள்ளங்களை எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். உடல் பிறந்த சகோதரர்கள் இல்லை உலகத்தில், யாருமே இல்லையே, தாய் இல்லை, சத்தியாரதிகளாக இருக்கிறது அக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதையெல்லாம் தாண்டி ஈருலக தலைவர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தியை சில தினங்களுக்கு முன்பு அழைத்து பெண் பிள்ளையிடத்தில் கூடுகிறார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு தான் அன்பு அதிகம், ரொம்ப பாசம், அதனால முன்கூட்டியே சொல்றாங்க, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அடுத்து பாசத்தை பாருங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, ஃபாத்திமா கவலைப்படாத, நீ தான் என்னை ஃபர்ஸ்ட் வந்து சந்திப்பேன்னு சொன்னாங்க. ரெண்டாவது கூப்பிட்டு, ஃபாத்திமா கவலைப்படாதீங்க, அழுகுற. இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ல கூட என்ன இருக்கு? இன்னா லில்லாஹ், ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு கேள்விப்படுறோம், என்ன துவா? மரணித்து சாப்பிட்ட பிறகு போதும் துவா மாதிரி உள்ள துவா கிடையாது. இன்னா லில்லாஹ், அவர் மரணித்தார், நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள் தான், நாம ஓட்டு நம்ம போகலாம் போகிறோம், இன்னா இலைஹி ராஜிஊன், அதுதான். இன்னும் கொஞ்ச நாள் நாமளும் போக போகிறோம். இந்த வார்த்தையை புரிந்து சொல்பவர்களுக்கு துக்கம் அல்ல, ஆறுதலும் இருக்கிறது. காரணம் என்ன? ஒருவருடைய மரண செய்தி ஏன் அழ வைக்கிறது? அவருடைய பிரிவினை, அவருடைய பிரிவினை நம்மை அழ வைக்கிறது. அந்த பிரிவினைக்கு அடுத்து வைனா இலைஹி ராஜிஊன், ஒன்றும் பெருசா ரொம்ப நாள்லாம் பிரிஞ்சு இருக்க போறதில்ல. இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு அவருக்கு ஃப்ளைட்டு, நாளன்னைக்கு எனக்கு ஃப்ளைட்டு, நானும் ஹஜ்ஜிக்கு போதான் போறேன் அப்படின்னா அங்க அழுகை வராது. இவர் போயிட்டா இன்னும் கொஞ்ச நாள் நான் போறேன். ஃபாத்திமா கூப்பிட்டு சொல்றாங்க, ஃபாத்திமா, என்னை முதலில் நம்முடைய குடும்பத்தில் என்னை முதலில் சந்திக்கக்கூடிய நபரும் நீ தான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இதுல சூசகமாக என்ன இருக்கிறது தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல நீனும் மூத்தாயிருவேன். இது நம்ம அத்தா நம்ம மூத்தா போகும்போது நம்மளை பார்த்து சொன்ன எப்படி இருக்கும்? மனுஷன் போறதும் அவர் போறாருன்னு என்னையும் தீட்டுக்கு போகலன்னு சொல்றாருன்னு எப்படிப்பட்ட வார்த்தையை மனசு கடைசி நேரத்தில் சொல்லிட்டு போறாருன்னா நமக்கு வந்து சந்தோஷம் வராது. இங்கு நபியவர்கள் மீது உள்ள பாசம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்தது. நபியவர்களுடைய அந்த பாசம், உங்களை நான் தான் வந்து முதல்ல சந்திப்பேன்னா அதுதான் எனக்கு சந்தோஷம். இவ்வளவு பாசம், மகளின் மீது தகப்பனாருக்கு பாசம், தகப்பனாரின் மீது மகளுக்கு பாசம். கரியத்துக்குரியவர்கள் ஹதீஸ்களில் வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் ஏன் சொல்கிறோம் என்றால், நாம தான் நம்ம பெண் பிள்ளையின் மீது பாசமா இருக்கிறோம்லாம் கிடையாது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது நபியவர்கள் வைத்த அன்பை போன்ற உலகத்தில் யாரும் யாரின் மீது அன்பு வைக்க முடியாது. நபியவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமத்து பித்அத்தும் மின்னி, ஃபாத்திமா யார் தெரியுமா? என்னிலிருந்து ஒரு அங்கம், ஈரக்குலைன்னு சொல்லுவோம்ல, என்னில் ஒரு அங்கம். ஃபமன் அக்லபஹா அக்லபனி, ஃபாத்திமாவை யாராவது கோபப்படுத்தினால் என்னை கோபப்படுத்தியதற்கு சமம். வமன் ஆதாஹா மா ஆதாஹா, வமன் இப்தினி மன் மா ஆதாஹா, அவளை துன்பப்படுத்தினால் என்னை துன்பப்படுத்தும். யுரீபுனி மாராபஹா, அவளுக்கு தீங்கு செய்தால் அது என்னை தீங்கு செய்ததற்கு சமம். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வை கோபப்படுத்துறது சிந்திச்சு பார்க்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு நோவினை கொடுக்கிறது சிந்திச்சு பார்க்க முடியுமா? குஃப்ரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க ஃபாத்திமாவை கோபப்படுத்தினா என்னை கோபப்படுத்தியதற்கு சமம். அந்த அளவுக்கு பாசம். ஹதீஸ்களில் வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை விட்டு வெளியில் யுத்தத்திற்கோ வேறு வேலைக்கோ சென்றால் மனைவிமார்களிடத்தில் எல்லாம் சொல்லிவிட்டு, தெரிந்தவர்கள் இடத்தில் எல்லாம் சொல்லிவிட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடைசி ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்லுவாங்க. நம்ம எப்படி காபத்துல்லா விட்டு வரோம், மக்கா விட்டு வரோம், ஹஜ்ஜிக்கெல்லாம் போயிட்டு எல்லாரும் வந்து விட்ட காலம், கடைசியா என்ன பார்ப்போம்? கடைசி பார்வை, அப்படியே காபத்துல தெரிகிற வரைக்கும் கடைசியா காபத்துல ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த நிலை கொட்டி நிற்கும் அந்த பார்வை, கடைசி பார்வை, அப்படி பார்த்துட்டு அப்படி வருவோம். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் மதீனாவை விட்டு வெளியில் போனால் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா ஃபாத்திமா கிட்ட வந்து சொல்லிட்டு வெளியே போவாங்க.
சரி, கடைசியா ஃபாத்திமாட்ட சொன்ன ரசூல்லா மதீனாவுக்குள்ள வந்த உடனே முதல்ல ஃபாத்திமா, முதல் சந்திப்பு ஃபாத்திமா, கடைசி சந்திப்பு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொன்னால் அந்த பாசத்தின் அளவை நம்மால் அளவிட முடியாது. கணியத்துக்குரியவர்களே, நபி அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சபைக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்தால் என்ன செய்வார்கள் தெரியுமா? ரசூல்லா எழுந்து போயிடுவாங்க. யாராவது ரொம்ப முக்கியமான ஆள் வந்தா என்ன செய்வாங்க? உட்கார்ந்து இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து போற மாதிரி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து செல்வார்கள். கையை பிடித்து முத்தம் கொடுத்து, எத்தனை தகப்பன்மார்கள் நம்ம மாசம் சொல்றோம், எத்தனை தகப்பன்மார்கள் செய்யறோம், கையை பிடித்து முத்தம் கொடுத்து அப்படியே கூட்டு வந்து தன்னுடைய இரு கை பிடிச்சிட்டே கூட்டு வருவாங்க. கூட்டு வந்து பக்கத்துல உட்காரச்சிருவாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இவ்வளவு பாசம். ஒரு நாள் வெளியில் சென்று விட்டு வருகிறார்கள். வந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையெல்லாம் புழுதி அடைந்திருக்கிறார்கள், அழுக்கடைந்திருக்கிறார்கள். இதை பார்த்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுது விட்டார்கள். ஏன் அழுகுற ஃபாத்திமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களை இந்த கோலத்துல பார்த்துட்டு என்னால் அழாம எப்படி இருக்க முடியும்? அப்பதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஃபாத்திமா நீ கவலைப்படாத, உன்னுடைய தந்தையை எந்த தீனை கொடுத்து மார்க்கத்தை கொடுத்து அனுப்பினானோ அந்த இஸ்லாம் என்னும் மார்க்கம் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் சென்றே தீரும் என்று சொன்னார்கள். நமக்கெல்லாம் தெரியும், நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது உக்பத் இப்னு ஆமிர் என்பவன், உக்பத் இப்னு அபி முஹைத் என்பவன் ஒட்டகத்தின் குடலை நபி அவர்கள் மீது போட்டு விட்டான். சஜிதால இருக்கும்போது கேள்விப்பட்டவுடன் முதலில் வந்து அதை எடுத்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். ஃபாத்திமா எவ்வளவு பாசம் தெரியுங்களா ரசூலுல்லாஹ் மேல? வீட்டில் ஏதாவது சாப்பிட்டா ரசூலுல்லாஹ் ஞாபகம் வந்துடும். கொஞ்சம் விசேஷமா ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா தகப்பனார் ஞாபகம் வந்துடும். அப்படி ஒரு நாள் கொஞ்சம் ரொட்டி கொஞ்சம் இறைச்சி சமைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஞாபகம் வந்துருச்சு. எடுத்துட்டு ஓடி போய் கொடுக்குறாங்க. அதை வாங்கி உண்ட நபியவர்கள் அந்த கால சூழ்நிலை வாங்கி சாப்பிட்டு சொன்னாங்க, ஃபாத்திமா 3 தினங்களுக்கு பிறகு உன்னுடைய தகப்பனின் வயிற்றுக்குள் முதலில் செல்கின்ற ரொட்டி துண்டு இது என்று சொன்னார்கள். இங்கு நாம் சிந்திக்க வேண்டியது, திருமணம் முடிச்சு கொடுத்தாச்சு, நாம நம்ம புருஷ வீட்டுக்கு வந்துட்டோம், நாம ரொட்டியை சுண்ட சாப்பிட்டாங்க, அத்தனை வருது. ஓடி போய் கொடுத்தா சொல்றாங்க 3 நாளைக்கு பிறகு தான் சாப்பிட்றேன், 3 நாளா பட்னி. இது அங்க அந்த பாசம் அங்க அடிக்கிறது. தகப்பனார் கொண்டு போய் கொடுக்கலாம், அங்க போய் கொடுத்தா 3 நாள் கழிச்சு இப்பதான் முதல்ல சாப்பிட்றேன். இதுதான் பாசம். நாம மட்டும் நம்முடைய பிள்ளை பாசமா வளர்க்கணும்னு நினைக்கிறார். ரசூலுல்லாஹ் விட பாசமா வளர்க்க முடியாது. ஆனால் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுங்களா? அவ்வளவு பாசமாக இருந்தும் கூட எப்படி வளர்த்தார்கள், எவ்வளவு கண்டிஷன் தெரியுங்களா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பொறுத்த வரைக்கும் தஹஜ்ஜுத் நீண்ட ரக்காத் தொழுவாங்க. தஹஜ்ஜுத் தொழுதுட்டு இருக்கும்போது சில பாங்கு சொல்லிடுவாங்க, சலாம் கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? என்ன இரவு இவ்வளவு சுருக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஃபஜர் தொழுதுட்டு ஒரே ஒரு நாள் வாழ்நாளில் தூங்கிவிட்டார்கள். சிந்திக்க வேண்டும். பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் ஆண் பிள்ளைகளுக்கும் சட்டம் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லல. இங்க பிரச்சனை என்னவென்றால், ஆண் பிள்ளைகள் நம்மோடு இருக்க போகிறான், பெண் பிள்ளையை நாம் சில தினங்கள் தான் வைத்திருக்க முடியும், சில ஆண்டுகள் தான் நம்மோடு வாழக்கூடிய பெண் அவள். அந்த பெண்ணை வேறொரு வீட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும். அந்த வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு புரிந்து கொள்வதற்காக சொல்கிறோம். பெண் பிள்ளைக்கு வேற சட்டம், ஆண் பிள்ளைக்கு வேற சட்டம் இல்லை. சில குடும்பங்கள்ல இப்படி சொல்றாங்க, என்ன அவன் மட்டும் தூங்குறான், அவன் ஆம்பளை பிள்ளை, நீ பொம்பளை பிள்ளை இல்லை. இந்த வேற்றுமை எல்லாம் கிடையாது. ஃபஜர் தொழுகை 2 பேருக்கும் சமம். ஆனால் ஒன்று, நம்முடைய பெண் பிள்ளை நம்முடைய வீட்டோடு அல்ல, வேறொரு வீட்டிற்கு செல்ல போகிறவள். எப்படி வளர்க்க வேண்டும்? ஒரே ஒரு நாள் ஃபஜர் தொழுது விட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் தூங்கிட்டாங்க. ஃபஜர் தொழுதுட்டு சொல்றாங்க, ஃபாத்திமா ரசூலுல்லாஹ் வந்தாங்க, ஃபஹர்ரகனி பிரிஜிலி, ரசூலுல்லாஹ் காலில் யாரையுமே எட்டி தட்ட மாட்டாங்க, காலில் தட்ட மாட்டாங்க. ஆனால் ஃபஜர் தொழுது விட்டு தூங்கிய என்னை ஃபஹர்ரகனி பிரிஜிலி, காலிலே தட்டினாங்க. ஃபாத்திமா கூமி வஷ்ஹதி ரிஸ்க ரப்பிகி, என்ன ஃபாத்திமா ஃபஜருக்கு பிறகு தூங்கிக் கொண்டிருக்கின்றாய், எழுந்திரு, கூமி எழுந்திரு, வஷ்ஹதி ரிஸ்க ரப்பிகி, உன்னுடைய ரப்பு ரிஸ்கை
விசாலத்தை, உலக செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த காட்சியில் நீ விழித்திருக்க வேண்டும். எழுந்திரு, இந்த நேரத்தில் தூங்காதே. சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலா தகூனு மினல் காஃபிலீன், பொடும்போக்காக தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காஃபிலீன்கள் என்ற சோம்பேறிகளில் நீ ஆகிவிடாதே. இந்த நேரத்தில் தூங்கக்கூடாது. இந்த நேரத்தில் யார் தூங்குவார்கள் தெரியுமா? மறதியாளர்கள் தூங்குவார்கள், கஃப்லத்தில் இருப்பவர்கள் தூங்குவார்கள். பாத்திமா எழுந்து ஒரு நாள் தூங்குறதுக்கு அனுமதிக்கல. இன்னைக்கு நம்ம பாத்திமாவை திருமணம் முடிச்சு அனுப்புறோம். போன இடத்துல நல்லா தூங்குது, 9 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும். பிரச்சனை வருது, ஆஹா என்ன நியாயப்படுத்தி பேசுறாங்க. என்ன 8 மணி வரைக்கும் தூங்குறது தப்பா? நம்மளை வச்சுக்கிட்டேன் 9 மணி வரைக்கும் தூங்குனா என்ன தப்பா? நியாயப்படுத்தி பேசுறாங்க. என்ன வளர்ப்பு. சில பேர் இப்படி கொஞ்சம் சமாதானப்படுத்தும் போது, தானே புதுசாக தானே போயிருக்கு, கொஞ்ச நாள் பழகணும்ல. எதுக்கு பழகணுமா? 5 மணிக்கு ஃபஜருக்கு எழும்புறதுக்கு, 5:30 மணிக்கு எழும்புறதுக்கு, 6 மணிக்கு எழும்புறதுக்கு கொஞ்ச நாள் பழகணுமா? வயசு என்ன? 20, 22. 22 ஆண்டு அங்க பழகாத பழகம் இங்க வந்து ஒரு மாசம் ஆகட்டும், ஒரு 6 மாசம் ஆகட்டும். என்னத்தை பழக 6 மாசத்துல? உங்க வீட்டுல 20 வருஷம் வரைக்கும் பழகல. நியாயமா நடுநிலையா பேசுறாங்க. என்ன இப்பதான திருமணம் முடிச்சு கொடுத்துருக்கு, கொஞ்ச நாள் ஆகும்ல. எவ்வளவு நாள் ஆச்சு தம்பி கல்யாணம் ஆகி? 2 மாசம் ஆச்சு. இன்னும் ஒரு நாள் கூட காலையில எழும்பல. 2 மாசம் தானே ஆயிருக்கு. இன்னும் ஒரு 6 மாசம் போட்டு எல்லாம் சரியாயிரும். எங்க சரியாகும்? 20 வருஷமா தூங்க போட்டாச்சே, 22 வருஷமா தூங்க போட்டாச்சு. 6 மாசத்துல சரியாயிருமா? நாம் நபியவர்களை பார்க்க வேண்டாமா? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு ஒரே பிள்ளை தானே உயிரோடு இருந்தது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர்கள் தன்னுடைய பெண் பிள்ளை எப்படி வளர்த்தார்கள்? இன்னைக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க, ஒரு வேலை செய்ய தெரியல, ஒரு ரசம் வைக்க தெரியல, ஒரு டீ போட தெரியல. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்கள் எப்படி வளர்த்து ஆளாக்கினார்கள் என்பதை பார்க்க வேண்டாமா? ஒரு நாள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்க வேண்டும். சொல்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஹதீஸை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க தெரியுங்களா? கானத் இன்ன ஃபாத்திமத கானத் அஹப்ப அஹ்லிஹி இலைஹி, நிச்சயமாக சொல்கிறேன், என்னுடைய மனைவி ஃபாத்திமா இருக்கிறார்களே, அவர்கள்தான் நபியவர்களுக்கு அவருடைய குடும்பத்திலேயே ரொம்ப பிடிக்கும். என் மனைவியை தான். இப்படிதான் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படிப்பட்ட அந்த ஃபாத்திமாவை ஒரு நாள் சொன்னேன், ஃபாத்திமா கொஞ்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போ, தகப்பனார்ட்ட போ, வீட்டுக்கு வேலைக்கு நிறைய பேர் அந்த காலத்துல அடிமைகள் வந்திருக்கிறாங்க. ஏதாவது ஒரு அடிமை பெண்ணை வாங்கி கொண்டு வந்தால், ஏன் இதை சொல்றாங்க? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லா யுத்த களங்களிலும் முன்வரிசையில் இருப்பவர்கள். எந்த யுத்தத்துக்கும் போகாம இருந்ததில்லை. ஒரே ஒரு யுத்தத்துக்கு போகாம இருந்தப்ப அலில சொல்றாங்க, யார சொல்லா என்ன, யார சொல்லா என்ன போவேன்னு சொல்றீங்க? மதீனாவில் யார் இருக்கா? பொம்பளைங்களை விட்டுட்டு போறீங்க, பெண்களை விட்டுட்டு போறீங்க, இந்த பெண்களோட நான் இருக்கணுமான்னு கேட்கிறாங்க. பாதுகாப்பு அவர் சொல்றாங்க, யுத்தத்துக்கு போகாம யார் இருப்பா? பெண்கள் யுத்தத்துக்கு போகாம இருப்பாங்க. என்ன அந்த மாதிரி விட்டுட்டு போறீங்க? வயதானவர்கள் இருப்பார்கள். நான் என்ன வயதானவனா? என்னை அழைத்து செல்லுங்கள் என்று சொன்ன பொழுதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அலி கவலைப்படாதீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் உரையாடி தௌராத்தை வாங்க போகும்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு சென்றதை போன்று அந்த அந்தஸ்துல உங்களை விட்டுட்டு போறாங்க. சொல்ல வருவது எல்லா யுத்த தலங்களிலும் முன்வரிசை. வீட்டுல அதிகமா இருக்க மாட்டாங்க. அப்ப சொல்றாங்க, உன்னதானே ரொம்ப பிடிக்கும், அதனால போ, கைய பாரு, மாவரைச்சு கை காய்ச்சி போச்சு. அந்த வார்த்தைகள் அழகாக இருக்கும். மாவை அரைத்து கையெல்லாம் காய்ந்து விட்டது. யாருங்க? ஈருலக தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மகள் ஃபாத்திமா, சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து பெண்களின் தலைவி. மாவை அரைத்து கை காய்ச்சி விட்டது. அடுத்து சொல்றாங்க, வஸ்தகத் பில் கிர்பத்தி ஹத்தா அஸ்ஸரத் ஃபீ நஹரிஹா, தோல் பையில் தண்ணீரை சுமந்து கொண்டு வந்து, ஆடு மாடு இதெல்லாம் அப்படியே 4 கால் அப்படி வச்சு அதனுடைய வயிற்று பகுதியை குடம் போன்று ஆக்கி, அந்த கழுத்து பகுதியை வாய் போன்று ஆக்கி, அப்படி 4 காலை கயிறுல ஸ்ட்ராங்கா கட்டியிருப்பாங்க. அதுதான் தோல் பை. அதெல்லாம் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இப்ப கூட சொல்லுவாங்க, குடத்தில் தண்ணீர் எடுக்கும் வரை குடத்தை சுமந்தது பெண்கள். எப்ப அது குடம் போயினா மறைச்சு
கேன் தண்ணியா மாறிச்சோ அன்னையிலேருந்து யார் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க? ஆண்கள் தூக்க ஆரம்பித்து விட்டார்கள். நம்ம மறந்துட்டோம். குடமா இருக்கிற வரைக்கும் பெண்கள் தூங்கினாங்க. கேனா மாறிச்சா ஆண்கள் தூங்கிட்டோம். அந்த காலத்துல பெண்கள் சுமந்து கொண்டு வருவார்கள் தண்ணீரை. அந்த கயிறு தான் இருக்கும். அந்த கயிறு கழுத்துல போட்டு தூக்கி வருவாங்க. ஃபாத்திமா பத்தி அறிஞர்கள் சொல்றாங்க, ஃபாத்திமா நீ தண்ணியை தூக்கிட்டு வந்து அந்த தோல் பையினுடைய கயிறின் காயங்கள் உடைய கழுத்தில் தழுவாக ஆகிவிட்டது. நீ தான் வீட்டை டெய்லி பிறக்கிற எப்ப பார்த்தாலும் அழுக்கா இருக்கு. அடுப்பை ஊதி ஊதி நீ தான் வீட்டில் இருக்கக்கூடிய விறகுகளை எரித்து சமைக்கிறாய் தினந்தோறும் 3 வேளை. அதுல யாருங்க? ஈருலக தலைவி, சொர்க்கத்தின் தலைவி, ஈருலக தலைவர் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளை. இன்னைக்கு நாங்கள் எங்க பிள்ளைய அப்படிலாம் வளர்க்கல. இவங்க பெரிய டாட்டா பிள்ளை, இவங்க அப்படிலாம் வளர்க்கல. ஏங்க, சொர்க்கத்து தலைவி அடுப்பை எரிக்கிறார்கள். காயங்கள் கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கு, கழுத்துல தழும்பு ஏற்பட்டிருக்கு. யாரு? சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து தலைவி. நான் யாரு? சொர்க்கத்து பெண்களின் தலைவி. இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்களா? எல்லாம் நீ தான் செய்யற ஃபாத்திமா. கொஞ்சம் போய் ஹெல்ப்புக்கு என்ன செய்யும்? ஒரு அடிமையை வாங்கிட்டு வா. போறாங்க. நான் போக மாட்டேன்னு மறுக்கிறாங்க. முதல்ல அப்படிலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு தயங்கி போறாங்க. சில சமயங்கள்ல சின்ன சின்ன சாக்கு கிடைச்சா ஓடி வருவோம், செய்ய மாட்டோம். சில சமயங்கள்ல ஓனராக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளையை கூப்பிட்ட, அவன் 10,000 ரூபாய் தரணும், வாங்கிட்டு வாங்க. பையனுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு, எப்படி போய் கேட்கறது? தீபோ இல்லைன்னா நல்ல சந்தோஷமா ஓடி வருவோம். இப்படிலாம் நடக்கும் சின்ன வயசு. இந்த மாதிரி ஃபாத்திமாவுக்கு போறாங்க. ரசூல்லா உட்காந்துருக்காங்க, சுத்தி சஹாபாக்கள் ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டாங்க. கேட்காங்க, என்ன கேட்க? அத்தா சுத்தி நிறைய பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் இருக்கும்போது நான் எப்படி கேட்கறதுன்னு வந்துட்டேன். இது ஒரு ரிவாய். அடுத்து திருப்பி அனுப்பி வைக்கிறாங்க. யார்கிட்ட? நீ இப்போ ஆயிஷா வீட்டில் ரசூல்லா இருக்காங்க, போ கேட்டுவா. ஆயிஷா வீட்டுக்கு போய் கேட்கலான்னு போனா ரசூல்லா இல்லை. உடனே வந்துட்டாங்க, எங்க அத்தா இல்லை அப்படின்னு அப்படி வந்துட்டாங்க. ஆனா ஆயிஷா சொல்லிட்டாங்க, உங்க மகளார் வந்துட்டு போனாங்க, என்னன்னு போய் கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர இஷாவுக்கு பிறகு நேரம் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது என்னுடைய பிள்ளைகள் தூங்கியிருப்பாங்க. ஏன் சீக்கிரமா தூங்குற பழக்கம் இருந்துச்சு. தூங்கியிருப்பாங்க, படுத்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வந்து நினைவு சொல்றாங்க, இந்த காலத்தை 12 மணிக்கும் கால் பண்ணலாம். 11 பிரச்சனை இல்லை, நல்லா முடிச்சுட்டு தான் இருக்கும். தைரியமா கால் பண்ணலாம் 11 மணிக்கு. ரசூலுல்லாஹ் வெளியில நின்று சொல்றாங்க, படுத்திருப்பீங்க, அப்படியே படுத்தே இருங்க, நான் வரேன்னு எழுப்பாதீங்க. படுக்கிற நேரம் வந்துருச்சு, படுத்தே இருங்க சொல்லிட்டு அப்படியே கதவை திறந்து உள்ள போய் நடுவில் போய் உட்காண்டாங்க. அறிஞர் சொல்றாரு, நடுவில் வந்து உட்காந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மேனியின் மீது பார்த்து படுது அப்படி உட்காந்து சொன்னாங்க, ஃபாத்திமா எதனால வந்த? தேடி வந்தியாமே. உடனே சொல்லலை. ஃபாத்திமா வெக்கப்பட்டு என்ன செஞ்சாங்க? இன்னைக்கா இருந்தா வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. ஏசி வாங்கி கொடுக்க முடியுமா? போகும்போதே எல்லாம் வந்துருது. இப்பெல்லாம் வராட்டி அவ்வளவுதான். ஃபாத்திமா வெக்கப்பட்டு பெட்ஷீட்டை மூடிட்டாங்க. அறிஞர் சொல்றாங்க, இதுங்களா சொல்ல சொல்லி எல்லாம் தைரியப்படுத்தி அனுப்பி வச்சா பெட்ஷீட் எடுத்து மூடிக்கிட்டாங்க அப்படின்னு நான் தைரியப்பட்டு சொன்னேன். இதெல்லாம் சொல்றாங்க, யார சொல்லா நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். யார சொல்லா வெக்கப்பட்டு பெட்ஷீட்டை மூடிக்கிட்டாங்க, போர்வையை போத்திக்கிட்டாங்க. நான் தான் கையெல்லாம் பாருங்க காய்ச்சி போயிருக்கு, கழுத்தை பாருங்க தழுப்பு ஏற்பட்டுருக்கு, ட்ரெஸ்ஸை பாருங்க அழுக்கா இருக்கு, அடுப்பை ஊதி ட்ரெஸ் எல்லாம் கருப்பா இருக்கு. இன்னைக்கு ஸ்விக்கியில புக் பண்ணிடுறாங்க. ஆர்டர் எல்லா ஆர்டர். நைட்டுன்னா சமைக்கிறது இல்லை, எல்லா ஆர்டர். என்ன ஆர்டர், என்ன வாழ்க்கை, எல்லா வேலைகளையும் ஃபாத்திமார்கள் செய்தார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, நான் தான் அடிமையாக சொன்னேன். நபி அவர்களுடைய வார்த்தை அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அடிமையை நான் உங்களுக்கு வழங்க மாட்டேன். இந்த வார்த்தை நிறைய பேருக்கு தெரியாது. நான் சில அடிமைகள் இருக்கிறாங்க, அந்த அடிமைகளை விற்று அந்த பணத்தில் நான் அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களுக்கு உணவு வழங்க வேண்டும். அந்த பொறுப்பு எனக்கு இருக்கிறது. பாத்திமா, உனக்கு வேலைக்காரங்க இருப்பாரு, ஈருலக தலைவி, நீனே வீட்டு வேலையை செய். ஒன்று சொல்ற, டெய்லி என்ன செய்யும்? 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர். எத்தனை பெண்கள் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு இதை சொல்லி தந்திருக்கோம்? நம்முடைய பெண் பிள்ளைகள்ல எத்தனை பெண் பிள்ளைகள் இதை ஓதுறாங்க, சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இன்னைக்கு நம்ம பாத்திமாட்ட சொல்லி பாருங்க, எங்களுக்கு சுப்ஹானல்லாஹ் தெரியும், வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்டால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவையா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா? இதை கேட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ரதீனா பில்லாஹ், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பொருந்தி கொண்டோம்.
பிற்காலத்தில் அலி ரலியை பார்த்து கேட்குறாங்க. அலியை சொல்றாங்க, என்னைக்கு ரசூல்லா இந்த தஸ்பீஹ ஃபாத்திமான்னு பேர் வந்துருச்சு அதை சொல்லி கொடுத்தாங்களோ அன்று முதல் இன்று வரை ஒரு நாள் கூட நான் ஓதாமல் இருந்ததில்லை. ஒருத்தர் கேட்டாரு, ஜங்கே சிப்பின் பயங்கரமான யுத்தம் நடைபெற்று முடிவதற்கு வெகு நேரம் இரவு வரை ஆகிவிட்டது. வெகு நேரம் கழித்துதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்தில் கலந்துக்கிட்டு தூங்கினாங்க. கேட்டாரு, அந்த ஜங்கே சிப்பின் நடைபெற்ற யுத்தத்தின் அந்த இரவிலும் இந்த தஸ்பீஹே ஃபாத்திமாவை ஓதிவிட்டு தான் நீங்கள் தூங்கினீர்களா? அலி சொன்னார், ஆம், அன்று இரவும் இதை நான் ஓதிவிட்டு தான் தூங்கினேன். கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்ல வருவது, ஃபாத்திமால வீட்டு வேலையெல்லாம் செஞ்சாங்களா இல்லையா? நான் இதுக்கு முன்னாடி கூட சில தினங்களுக்கு முன்பு ஜும்மாலே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி அனுப்புறோம், என்ன கற்றுக் கொடுத்து அனுப்புறோம்? கல்யாணம் முடிக்கும் போதே என் பிள்ளைக்கு சமைக்க தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது சொன்னாங்க. அது பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண் வீட்டார்கள் சொல்லி இருக்கிறார்கள், என்னன்னு, என் பிள்ளைக்கு சரியா சமைக்க தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. அதை கேட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்னாங்களா, அப்படியா, என் பையனுக்கு சரியா சம்பாதிக்க தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஒரு ஆம்பளைன்னா என்னங்க இது அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களா? ஒரு ஆண் சம்பாதிக்க தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணுவோமா? ஒரு பெண் என்றால் யார்? சமைக்க தெரியணுமா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபா பெண்மணிகள் எப்படி, சில பேர் இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா சமைக்க தெரியாது, இப்படி சில பேர் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. என் பிள்ளை எல்லாம் சமைக்க தெரியாது. என்ன சமைக்க தெரியாது? அஸ்மா பின்த் அபீ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு பெரிய வசதி தெரியுமா? அடிமைகளை எல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு வாங்கி வாங்கி உரிமையிடுறாங்க. அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு. தன்னுடைய வசதி வாய்ப்புகளை தீனுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறார்கள். யாராவது அடிமையா இருந்து கஷ்டப்பட்டா அபூபக்கர் சித்தீக் மனசு தாங்காது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சிரமப்படுகிறார்கள், அடி உதையை வாங்குகிறார்கள், மனசு தாங்கல. எவ்வளவு காசு இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்க, நீ உரிமையிடு என்று சொல்லும் அளவிற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தது. அப்பேற்பட்ட வசதி வாய்ப்பு உள்ள குடும்பத்தில் பிறந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அன்பு மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி வளர்க்கப்பட்டார்கள் தெரியுமா? திருமணம் முடிச்சு போறாங்க. ஜுபைர் இப்னுல் அவ்வாம் எப்படிப்பட்ட சஹாபி தெரியுமா? யுத்த களத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கமாண்டர், ரசூலுல்லாஹ்வுடைய ரகசிய பாதுகாவலர். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒவ்வொரு நபியையும் பாதுகாப்பதற்காக வென்றே சில நபர்களை அல்லாஹ் நியமிப்பான். பார்க்குறோமா இல்லையா? சில தலைவர் பக்கத்திலே 2 பேர் நிற்பாங்க. அது மாதிரி ரசூலுல்லாஹ் பக்கத்திலே யார் நிற்பா? ஜுபைர் இப்னுல் அவ்வாம். அதுதான் ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கக்கூடிய சஹாபி. அந்த சஹாபி வீரம் நிறைந்தவர். கொஞ்சம் வீரம் இருக்கக்கூடிய இடத்துல ரோஷமும் இருக்கும், கோபமும் கொஞ்சம் இருக்கும். அப்படிப்பட்ட ஜுபைர் இப்னுல் அவ்வாமுக்கு யார் கட்டி வச்சுட்டாங்க? அஸ்மா ரலியல்லாஹு கட்டி வச்சுட்டாங்க. அங்க போன ஏழ்மை தலைவிரித்து ஆடுகிறது. சொல்றாங்க, அஸ்மா ரலியல்லாஹு எனக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க ஜுபைருக்கு. அங்க போய் பார்த்தா அவருக்கு எந்த சொத்து பத்தும் இல்லை, ஒண்ணும் இல்லை, எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட இருந்தது ஒரு குதிரை, ஒரு ஒட்டகம். அந்த குதிரைக்கு தீனி போடுறது நான் தான். போய் வீட்டு வேலைகளை செய்வதற்கு யாரும் கிடையாது. எல்லா வேலையும் செய்து போக அந்த குதிரைக்கு தீனி நான் தான் போடணும். ஒட்டகத்துக்கு தீனி போட தேவையில்லை. ஒட்டகம் இருந்துச்சு, ஒட்டகம் அதுவா போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும். குதிரை அப்படியே நிற்கும். நம்ம தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடணும். ஒட்டகம் கீழே இருக்கிறதையும் சாப்பிட்டு மேலே இருக்கிறதையும் சாப்பிடணும். அதனாலதான் வீட்டு பிராணிகளில் பிரம்மாண்டமானது ஒட்டகம், ஆனால் வளர்ப்பது லேசு ஒட்டகம். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒட்டகத்தை பார்க்கவில்லையான்னு சொல்றான். குதிரைக்கு நான் தான் தீனி கொண்டு வந்து போடுவேன். 3 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தீனி எடுத்துட்டு வரணும். தலையில சுமந்து கொண்டு வருவேன். எந்த வேலையை செய்யறதுக்கு யாரும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபா பெண்மணிகள் ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சொல்கின்ற விஷயம் நமக்கெல்லாம் தெரியும். வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், பெண்கள் சார்பாக நான் வந்திருக்கிறேன். அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கவாயிது புயூதிக்கும் மஹ்சூராத்துன் மக்சூராத்துன், நாங்கள் வீட்டில் அடைபட்டு கிடைக்கிறோம். உங்களுடைய வீடுகளினுடைய அடித்தளம் அஸ்திவாரமா இருக்கிறோம். என்ன அர்த்தம்? வீட்டு வேலை ஃபுல்லா நாங்க தான் பார்க்கிறோம். வமுக்ததா ஷஹவாத்திக்கும் வஹாமிலாத் அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளை நாங்கள் வளர்க்கிறோம், வயிற்றில் சுமக்கிறோம், வளர்த்து ஆளாக்குகிறோம். நீங்கள் வீட்டை விட்டு சென்று விட்டால் உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய உடைமைகளை நாங்கள் பாதுகாக்கிறோம். உங்களுடைய ஆடைகளை நாங்கள் தான் துவைத்து தருகிறோம்ன்ற வார்த்தை இல்லை, நெய்து தருகிறோம்ன்ற வார்த்தை இருக்கு. ட்ரெஸ்ஸை நெய்கிறதே நாங்க தான்றாங்க. துவைப்பதை தாண்டி நெய்து தருகிறோம். இப்படி வீட்டு வேலைகளை எல்லாம் பார்க்க இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும்.
இன்னைக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்ய தெரியாது, என் பிள்ளைய அப்படி வளர்க்கல. என்ன வளர்க்கல? எல்லா சஹாபா பெண்மணிகள் சொல்லக்கூடிய வார்த்தை, நாங்க நீதி தருகிறோம். இப்படி இருக்க நீங்க ஜும்மாவுக்கு போறீங்க, நீங்க ஐவேளை தொழுகை ஜமாத்தா தொழுகிறீங்க. இங்க கூட ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அப்ப ஐவேளை தொழுகையை ஜமாத்தோடு பெண்கள் தொழல் அந்த காலத்துலன்றதை புரிஞ்சுக்கணும். ஐவேளை தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போறீங்க, ஜும்மாவுக்கு பள்ளிவாசலுக்கு போறீங்க, யாருக்காவது உடம்பு சரியில்லைனா போறீங்க, ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜிக்கு நீங்களே போய்கிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி யுத்தத்திற்கு அறப்போருக்கு நீங்கள் மட்டும்தான் செல்கிறீர்கள். நாங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிறோமே, பெண் ஆண்களை பார்த்தால் இவ்வளவு நல்லா நம்மளை செஞ்சுக்கிட்டே போறாங்களே, நாங்க எப்ப செய்யறதுன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, இந்த பெண்மணி கேள்வி கேட்பதை போன்று யாராவது கேள்வி கேட்டதை பார்த்தீர்களா? சஹாபாக்கள் அப்படியே சொல்றாங்க, இப்படிலாம் கேட்பாங்க நினைச்சு பார்க்கல. அதை பார்த்து சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்களை கவலைப்படாதீர்கள், நீங்கள் வீட்டு வேலைகளை பார்ப்பது உங்களுடைய ஆண்கள் வெளியில் சென்று எதையெல்லாம் செய்கிறார்களோ அந்த அனைத்திற்கும் ஈடான நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பார். இந்த செய்தியெல்லாம் எதை காட்டுது? வீட்டு வேலைகளை பெண்கள் பார்த்தாங்கன்னு காட்டுதா இல்லையா? கணியத்திற்குரிய இன்றைய காலத்தில் பெண்களின் வளர்ப்பு எப்படி இருக்கிறது? பெண்கள் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சில சமயங்களிலே சில பெண்கள் யுத்த களத்திற்கு கூட செல்வாங்க, ஆண்கள் போயிடுவாங்க, பேக்ல இருந்துகிட்டு உதவி செய்வோம், அம்பை எடுத்து கொடுப்போம், வாளை எடுத்து கொடுப்போம், யாருக்காவது அடிபட்டா அப்படி நாங்கள் தானே செய்வோம், அவங்களுக்கு காயத்திற்கு மருந்திடுவோம். அது மட்டுமல்ல, யுத்த களத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு உணவை சமைப்போம், எல்லா வேலையும் நாங்கள் செய்வோம். கணியத்திற்குரியவர்களே, எனவே நான் கடைசியாக இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். சரியானது. அது என்ன தெரியுங்களா? பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் எந்த அளவுக்கு வேலையை வாங்கி அனுப்பணும், வேலையை கற்றுக் கொடுத்து அனுப்பணும்னா, தவறாக நினைக்காதீர்கள், பெண்டை நிமித்தி அனுப்பணும். என்னடா சத்து இப்படி சொல்றாங்க நினைக்காதீங்க. பிரச்சனைகள் எந்த முகலாக்கு போங்க, பிரச்சனை இதுதான். பெண்டை நிமித்தி அனுப்பணும். எந்த அளவுக்குன்னா, அங்க உங்க பிள்ளை போன பிறகு என்ன தெரியுமா நினைக்கணும்? மாஷா அல்லாஹ், என் மாமியார் எவ்வளவோ பரவாயில்ல, எங்க அம்மா வந்தா பெண்டை நிமித்தி இருக்கும், என் மாமியார் எனக்கு வேலையே வாங்க மாட்டாங்க, அப்படி நினைக்கிற அளவுக்கு நீங்க வேலை வாங்க. தயவு செய்து மனதில் பதிய வையுங்கள். பல இடங்கள பிரச்சனை இதை வச்சுதான். நீங்க எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து எந்த அளவுக்கு வேலை வாங்கணும்னா, நீங்க உங்க வீட்டுல உங்க பெண் பிள்ளை 20 வருஷம் இருக்கு, 22 வருஷம் இருக்கா, போற இடம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தெரியணும், வேலையே இல்லாத மாதிரி தெரியணும். இப்படி நீங்கள் வளர்த்து ஆளாக்கி அனுப்பினால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளை எங்கு சென்றாலும் நிம்மதியாக இருக்கும், நீங்களும் நிம்மதியா இருக்கலாம். இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு நிம்மதி இருக்காது, நமக்கும் நிம்மதி இருக்காது. அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பெண் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினார்களோ அதே போன்று வளர்த்து ஆளாக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. நம்முடைய பெண் பிள்ளைகள் நம்மை விட்டு எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்கின்ற வாய்ப்பை அல்லாஹ்